விருச்சிகம் சபிக்கப்பட்ட ராசி. நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துக்கத்தை அனுபவிக்காத விருச்சிகமே கிடையாது, ஏமாறாத விருச்சிகமே கிடையாது. இப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மைதானா? ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அது அத்தனையும் விருச்சிகத்துக்கு அடடா இவன் என்கிட்ட பேசுறான், இவன் எந்த ஆங்கிள் பேசுறான் நான் கண்டுபிடிச்சிடுவேன் இல்லைங்களா. பொதுவாகவே விருச்சிகத்துக்கு அந்த மாதிரி மற்றவங்களை கிராஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. ரீசன் என்ன அப்படின்னா, ராகுவும் கேதுவும் உச்சமடைகிறது விருச்சிகத்துல. அப்ப ராட்சஸ் உச்சமடைகிறாங்க அப்படின் போது இயற்கையாவே இந்த கிராஸ்பிங் டெண்டன்சி உண்டு. சூப்பரான பரிகாரம். 33 கோடி தேவர்களும் பிரீத்தி ஆகலனால ஒரு 2-3 தேவர்களாவது பிரீத்தி ஆக மாட்டாங்களா? கண்டிப்பா இல்லைங்களா? நல்ல பரிகாரம் நீங்க சொல்றது. 2-3 தேவராவது பிரீத்தி ஆவாங்க இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா உண்மை என்னன்னா 33 கோடி தேவர்களும் பிரீத்தி ஆவாங்க. அதுதான் இந்த ஆங்கிள் நீ நம்பு, மனசார வாழ்த்தோம். எந்த பிளான் 33 கோடி தேவர்களுக்கும் கொடுத்த மாதிரி ஒரு ஐதீகம் மேடம், ஐதீகம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா மேடம், நாட்டு பசு வளங்க அப்படிம்பாங்க. நாட்டு பசு நடந்து போகும்போது அதனோட காற்று நம்ம மேல படும்போது தோஷ நிவர்த்தி ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ஒரு பெரிய ஒரு வணக்கம். ஏன்னா இந்த சேனல் வந்து நிறைய ஜோதிடரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேரோட சுவாரஸ்யமான அந்த ராசி பலன்கள் எல்லா விஷயம் இதில் வந்து வராததில்லை. அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய வந்துட்டுருக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலில். இது இந்த அளவுக்கு பிரபலமாகினதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்கள் பார்க்குறதுனால இந்த சேனல் வந்து நல்லா அழகாக பிரபலமாயிட்டிருக்கு. இப்போ வந்து புது விஷயம் என்னன்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது. இந்த குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த குரு பெயர்ச்சி பலன்களை சொல்ல வந்திருக்கிற ஒரு பெரிய அருமையான ஒரு ஜோதிடர். அவங்க வந்து ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க ஒரு அழகு தேவதை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஜோதிடர். ஒரு அன்பான ஒரு குணம். அவங்கள பார்த்தாலே அவ்வளோ அழகு, ஒரு கடாட்சம். அப்படி ஒரு ஜோதிடராக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி யாருன்னு நீங்கள் பார்க்கணுமா? ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும். நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய ராசி பலன், நிறைய விஷயங்கள், நிறைய உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம், எனக்கு தெரியாத விஷயம், மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய ஜோதிட விஷயம் நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அருமையாக நம்ம அவங்க வாயால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்க போகிறோம். அவங்கள சந்திக்கலாமா? வாங்க பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேன்னா அழகுன்ட்டு என்ன ஒரு ஜெகஜோதியா மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே மேம் ரொம்ப அழகாக ஒரு அழகான ஒரு கடாட்சமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அதுவும் குரு பயிற்சிக்கு ஏத்த ஒரு சாரி கட்டிருக்கீங்க, மாம்பழ கலர், குரு பிடிச்ச கலர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. விருப்பமான வண்ணம். நான் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ வந்து குரு பெயர்ச்சி வரப்போகுது இல்லையா? இந்த குரு பெயர்ச்சியில 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த குரு பயிற்சிக்கு ஒரு சூப்பர் டூப்பரான குவாலிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் வந்த மாதிரி இந்த குரு பயிற்சி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவார். பொதுவாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை. ஏன்னா ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமருவார். இப்ப இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, மிதுனத்துல இருந்து கடகத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். 1/6/2026 காலையில 11 மணி அளவு. இது சில பஞ்சாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 2 கூட கொடுத்துருப்பாங்க. பட் ஓகே, திருக்கணித பிரகாரம் 1/6/2026 காலையில 11 மணிக்கு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் மேடம். 2வது பிளஸ் என்ன அப்படின்னா, இப்ப எங்களுக்குலாம் அஷ்டம சனி, இப்ப ரிஷபராசி அன்பர்கள் எல்லா ரிஷபமும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்குலாம் அஷ்டம சனி காலகட்டத்துல குருனோட பார்வையில இல்ல சனி மேல.
ஆனா இப்பத்திய காலகட்டம் வந்து பாருங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இப்ப சனி வந்து கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா. மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு, அதே மாதிரி சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, அதே மாதிரி கும்பத்துக்கு பாத சனியாவும் மீனத்துக்கு ஜென்ம சனியாவும் இருக்காரு. இப்ப இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி சனி பகவான் இருக்காரு. இப்ப என்ன இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குரு பெயர்ச்சியாகி அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக இந்த 6 ராசிக்கும் சனி எந்த விதத்திலையும் கெடுப்பலன்கள் அப்படின்றது செய்ய போறது இல்ல. பாக்கி இருக்க 6 ராசிக்கு சனி ஆல்ரெடி நல்லது செய்ய போறாரு. அவர் மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால நல்லத செஞ்சிடுவார். எவ்வளவு பெரிய பிளஸ். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. சூப்பரா இருக்க போகுது. பெர்சன்டேஜ் தான் நல்லது. இவங்களுக்கு 50%, இவங்களுக்கு 60% இருக்குமே தவிர எல்லாருக்குமே நல்லது அப்படின்றத ஒரு பெரிய ஹைலைட்டிங்கான விஷயம் மேடம். ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க வியூவர்ஸ் எல்லாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு, நல்லது மேம் சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கு. கண்டிப்பா. இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள்? விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா மேடம், எல்லா விருச்சிக ராசி அன்பர்களும் ஒரு பயத்தோடவே இருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லா ஜோதிடர்களும் நாங்க என்ன பண்றோம், நான் சொல்றது இல்ல, பொதுவா ஜோதிடர்கள் காலபுருஷனுக்கே 8ஆம் பாவம் விருச்சிகம். சபிக்கப்பட்ட ராசி. நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துக்கத்தை அனுபவிக்காத விருச்சிகமே கிடையாது, ஏமாறாத விருச்சிகமே கிடையாது, இப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மைதானா? ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அது அத்தனையும் விருச்சிகத்துக்கு நல்லது அப்படின்பேன். இந்த மாதிரி பல ஏமாற்றங்கள்ல ஒரு ஏமாற்றம் தான் உங்களை உயர்த்தும். நான் பல முறை ஏமாந்துட்டேன், பல பேர்கிட்ட ஏமாந்துட்டேன். நான் என்னவேன், அதீத புத்திசாலி ஆயிடுவேன். அடடா இவன் என்கிட்ட பேசுறான், இவன் எந்த ஆங்கிள் பேசுறான் நான் கண்டுபிடிச்சிடுவேன் இல்லைங்களா. பொதுவாகவே விருச்சிகத்துக்கு அந்த மாதிரி மற்றவங்களை கிராஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. ரீசன் என்ன அப்படின்னா, ராகுவும் கேதுவும் உச்சமடைகிறது விருச்சிகத்துல. அப்ப ராட்சஸ் உச்சமடைகிறாங்க அப்படின் போது இயற்கையாவே இந்த கிராஸ்பிங் டெண்டன்சி உண்டு. ஆனா சுடர் விட்டு எரியும் விளக்காயினும் தூண்டுகோல் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த தூண்டுகோல் தான் இவங்க ஏமாறுறது, வஞ்சிக்கப்படுறது, துரோகத்தை சந்திக்கிறது அப்படிலாம். அப்ப அது நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது இல்லைங்களா. அப்ப நீ 4 முறை ஏமாறுறன்னா 5 முறை நீ 4 பேரை ஏமாத்துறதுக்கான மனசு பக்குவப்பட்டுருது. ஆனா நீ ஏமாத்த மாட்டேன். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் ராசி அதிபன் வந்து செவ்வாய் பகவான் மேடம். செவ்வாய்க்கு பெருசா வந்து முதுகுல குத்துற பழக்கம்லாம் கிடையாது. எது வந்தாலும் டைரக்டா நான் பேசுவேன், டைரக்டா ஃபயர் பண்ணுவேன், டைரக்டா கத்துவேன். இதுதான் விருச்சிகம். ஓகேங்களா. அந்த ஸ்கார்பியன்ஸ்க்கு வந்து எப்பயுமே நைட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நைட்டு டிராவல் பண்றது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட வேலை எல்லாம் கூட ஒரு ஹிடன் ஏரியாஸ்ல இருக்கும் மேடம். இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னா இன் ஜென்ரல் நம்ம ஒரு தொழிலை வச்சே சொல்லலாம். ஒரு டாக்டர் அப்படின்னா சாதாரண டாக்டர் எல்லாரும் போய் பார்த்துட முடியும். ஒரு ஃபாரன்சிக்ல இருக்க டாக்டர் எல்லாரும் போய் பார்த்துட முடியாது, பிணவரையில தான் போய் பார்க்கணும். எல்லாருக்கும் பப்ளிக் வந்து போய் பார்க்க முடியாது. அந்த மாதிரி உங்களோட ஒர்க் எல்லாமே ஒரு ஹிடன் ஏரியாஸ்ல இருக்கும். இயற்கையாவே ஸ்கார்பியன்ஸ்க்கு அப்படிதான் அமையும். புரியுதுங்களா. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ ஆல்ரெடி சனி பஞ்சம சனியா இருக்காரு. இவங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனியே இருக்கு, நல்லது செய்ய போறாரு. அதுக்கும் மேல குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால இன்னும் கடகடன்னு உனக்கு நல்லது செய்யற சாமி, யூட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சனி இருக்காரு. குரு பகவான் 9ல் இருக்காரு. ஓடினவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. இந்த ஓடினவனுக்கு 9ல் குரு அப்படின்றத நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் போதுல எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சொல்லி கொடுக்கும்போது ஒரு கதை மாதிரி சொல்லி கொடுப்பார். 2 பேர் வீட்டுக்கு திருட போனாங்க கண்ணு. அதில் ஒருத்தன் நகையெல்லாம் எடுத்துட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொன்னான், ஏண்டா நீ போய் அதெல்லாம் எடு, அதுக்குள்ளே இதை வந்து நான் பத்திரப்படுத்திட்டு வரேன் அப்படின்னா. இவனே என்ன பண்ணா, அவனை கூட்டின்னு போயிட்டு காம்பவுண்ட் எகிரி குச்சி வண்டியில் ஏற்றி அமிச்சிட்டு இவன் வந்து அந்த ரூம்குள்ளே போனால் அலாரம் அடிச்சிச்சு இவன் மாட்டிக்கிறான். ஓடினவனுக்கு 9ல் குருவான் அப்படிம்பாரு. அப்படியும் சொல்றது உண்டு. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுவும் சொல்லுவாரு, இன்னொரு விஷயமும் சொல்லுவார் அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஊரை விட்டு ஒண்ணுமே இல்லைன்னு ஓடி போனவன் திருப்பி அந்த ஊருக்கு சகல சௌபாக்கியத்தோட வருவானா. அதுதான் ஓடினவனுக்கு 9ல் குரு. ஓடி போய் பெரிய ஆளாகி வருவான் அப்படிம்பாங்க. ஆக இப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த வருஷம் அஷ்டமத்து குருவா இருந்து அசிங்கப்படுத்தினார் குரு பகவான். விருச்சிக ராசி அன்பர்களை அவமானப்படுத்தினாரு. இத்தினோண்டு தப்பு தான் இந்த பிள்ளைங்க செஞ்சிச்சு. அந்த வயசு பிள்ளைங்க இருந்ததுன்னா இது ஒன்று லவ் பண்ணிச்சுங்க, ஏதோ ஒன்று பண்ணிச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னமும் உலகத்திலேயே யாரும் லவ் பண்ணாமல் இந்த பிள்ளைங்க தான் லவ் பண்ண மாதிரி ஒரு அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகள் மத்தியில் அசிங்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள், சேர்க்க சரியில்லாமல் அவன் செஞ்ச தப்புக்கு இந்த பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி பர்சனாலிட்டிஸ் கஷ்டப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. என்னென்னலாம் உன்னை கெடுத்தானோ அதுக்கு மேல 10 மடங்கு நல்லது செய்ய இப்ப குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல வந்திருக்கான். அப்ப
அந்த ஓடினவனுக்கு 9ல் குருன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உனக்கு நல்லதுன்னா நடக்க போது. குரு பகவான் உனக்கு நல்லது தான் செய்ய போகிறான். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா? சூப்பராக படிப்பீங்க விருச்சிகம். ஓகேங்களா? அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா எல்லாம் போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சின்ன அளவிலாவது ஒரு மாலை, மரியாதை, அவார்டு, ரிவார்டு கிடைக்கும். கவலையப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே குருனோட பார்வை பொதுவாக இவங்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் 2 மற்றும் 5க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் 1, 3, 5 பார்வையை பார்க்குறான். விருச்சிகம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசின்றதுனால ஸ்டேபிளாக ஒன்று யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவு பண்ணுவாங்க. ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு வேண்டாம் இது வேண்டாம் இந்த மாதிரி முடிவு பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாம் அப்படிலாம் யோசிக்கிறவங்க இப்போ ரொம்ப ஸ்டேபிளாக முடிவு பண்ணுவாங்க. தீர்க்கமாக ஒரு விஷயத்த முடிவு பண்ணி செயலாற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இறை ஆற்றலை தேடுவாங்க, ஆன்மீகத்தில் போவாங்க, சித்தர் வழிபாடு, நம்ம வந்து தியானம் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயம் தன்னைத்தானே பதப்படுத்திக்கிறது, பக்குவப்படுத்திக்கிறது எல்லாமே செய்வாங்க. சூப்பர். முயற்சி ஸ்தானத்தில் குருனோட பார்வை இருக்கு. விருச்சிகம் எப்பயுமே ரொம்ப முயற்சியில் ஸ்டிக் ஆன் பண்ணாது. கொஞ்சம் முயற்சி பண்ணாலே சக்ஸஸ் ஆகிடும். அதனால ஒரு அந்த சக்ஸஸ் கிட்ட போயிட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து போவோம். ஆனால் இந்த காலகட்டம் ஒரு முயற்சி அப்படின்றத தீவிரப்படுத்தி சக்ஸஸ் ஆகிடுவாங்க. 5ஆம் பாவத்தை குரு பார்க்குறார். லவ் பண்ணுற பொண்ணு ஆல்ரெடி நம்ம தான் சொல்லிட்டோமே ஏகப்பட்ட பிரேக்கப்ஸ் இருக்கும். இந்த காலகட்டம் அந்த லவ் வந்து பாருங்க, பிரேக்கப் ஆனாலும் சந்தோஷப்படாதீங்க, சூப்பரான பொண்ணு உங்கள் வாழ்க்கையில் வரும். ஒரு யூஜி படிக்கிறதுக்கு சீட்டுக்கான பிராப்தம், பிஜி படிக்கிறது சீட்டுக்கான பிராப்தம் எல்லாமே கிடைக்கும். சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் மேடம். அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள்லாம் இருக்கா? இப்போ குருவை பேஸ் பண்ணி பரிகாரம் கிடையாது மேடம். குரு சூப்பராக இருக்காரு. என்ன ராகுவை பேஸ் பண்ணி நம்ம வந்து பரிகாரம், சனி ஆல்ரெடி நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் இருக்கா. அப்போ சனியை பேஸ் பண்ணியும் பரிகாரம் கிடையாது. அப்போ ராகு சுகர் ராகுவா இருக்கா. இவங்களோட கம்ஃபர்ட் இவங்க அதிகப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. கார் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. நேராக போயிட்டு ஒரு 8 லட்ச ரூபாய் கார் வாங்கணும்னு பிளான் பண்ணி 21 லட்ச ரூபாய் ஸ்லேவியா வாங்கி வந்துருவாங்க. அப்போ அந்த பிரம்மாண்டம் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு சாதா வீடுலாம் பிடிக்கல, லக்ஸரிஸான வீடு பிடிக்குது. எனக்கு ஷாப்பிங் பண்ண போன எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்களா? அந்த ராகு 4ஆம் பாவத்தில் இருக்கும்போது அந்த எண்ணங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. ஆமா, 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணலான்னு போயிட்டு 40,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், ஆமா 2 லட்சம் ரூபாய் கூட ஷாப்பிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. அப்படின் போது ராகுவை பசிஃபை பண்றது ரொம்ப நல்லது. ராகு எப்படி பசிஃபை பண்ணலாம்? பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா எளிமையான பரிகாரம். இப்ப மக்களுக்குலாம் நான் மாங்குன்னு உட்காந்து சாமி கும்பிட விருப்பப்படல, பூஜை ரூம்ல குடி இருக்க நான் விருப்பப்படல, எளிமையா சொல்லு நான் செய்யறேன். அந்த மாதிரி எளிமையா சொல்றது அப்படின்னா, நம்ம பசுக்கள் வந்து பாத்தீங்கன்னா மேடம் 33 கோடி தேவர்களும் பசுல இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு இல்லைங்களா? நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். நீ நம்பலனா கூட பரவாயில்ல, ஒரு ஜீவன் அப்படின்றத நீ நம்பிக்கோ. நம்பி நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உனக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு, இன்னைக்கு தான் பண்ணணும் அப்படின்றதுல உளுத்தம்பருப்பு தொட்டோட வாங்கிக்கணும் மேடம். கருப்பு உளுத்தம்பருப்பு தொட்டோட வாங்கி முன்னாள் நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை கஞ்சி காய்ச்சிக்கணும். அரைச்சி கஞ்சி காய்ச்சி இவ்வளோ வெல்லம் போட்டு ஒரு சீப்பு வாழைப்பழம் போட்டு அந்த கஞ்சி எடுத்து போய் பசுக்களுக்கு கொடுங்க. சூப்பரான பரிகாரம். 33 கோடி தேவர்களும் பிரீத்தி ஆகலனால ஒரு 2-3 தேவர்களாவது பிரீத்தி ஆக மாட்டாங்களா? கண்டிப்பா இல்லைங்களா? நல்ல பரிகாரம் நீங்க சொல்றது. 2-3 தேவராவது பிரீத்தி ஆவாங்க இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா. உண்மை என்னன்னா 33 கோடி தேவர்களும் பிரீத்தி ஆவாங்க. அதுதான் உண்மை. நம்பாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சாமியே கல்லுன்னு சொல்றவங்க என்ன பண்ண முடியும்? உயிர்களுக்கு நீ உணவு கொடு, அந்த உயிர் உன்னை மனசார வாழ்த்தும். இந்த ஆங்கிள் நீ நம்பு, மனசார வாழ்த்தும். எந்த பிளானட் 33 கோடி தேவர்களுக்கும் கொடுத்த மாதிரி ஒரு ஐதீகம் மேடம், ஐதீகம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா மேடம் நாட்டு பசு வளங்க அப்படிம்பாங்க. நாட்டு பசு நடந்து போகும்போது அதனோட காற்று நம்ம மேல படும்போது தோஷ நிவர்த்தி ஆகும். பிளானட் ஸ்பெசிஃபை ஆவாங்க. இப்படி நிறைய வந்து பாத்தீங்கன்னா பரிகாரங்கள் இருந்துச்சுன்னா, இப்போ நம்மளால நாட்டு பசுவே பார்க்க முடியல இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி எந்த பசுவா இருந்தா என்ன, நீ இந்த மாதிரி ஒரு கஞ்சி குடு சாமி, அது மனசார வாழ்த்தும். அதுக்கு போய் யார் வந்து இந்த மாதிரி வெல்லம் போட்டு வாழைப்பழம் போட்டு கஞ்சி எடுத்து போய் கொடுக்குறாங்க? யாரும் கொடுக்கறது இல்லை. அது ஒரு வித்தியாசமான உணவை சாப்பிடும். அந்த குழந்தை உன்னை மனசார வாழ்த்தும், நீ நல்லா இருப்ப. ஈஸியான பரிகாரம், அருமையான பரிகாரம். இது சூப்பரான ஒரு பரிகாரம். ஈஸியானது. கருப்பு உளுந்து யாருக்கு ஈஸியா அழகா ஊற வச்சு வாழைப்பழம் போட்டு ஒரு மாட்டு கொடுக்கறத விட ஒரு பரிகாரம் தேவையா? செம்ம சூப்பர். தேங்க்யூ மேம். நல்ல அருமையான ஒரு பரிகாரத்தோட அருமையான இந்த விருச்சிக ராசி. இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு சந்தோஷ இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க மேம். எதை வச்சாலும் எங்கே போனாலும் நீங்கள் தொட்டா தொலங்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த பரிகாரம் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களை பற்றி எவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேமை காண்டாக்ட் பண்ணணும், ஜாதகம் பார்க்கணும், இல்லை நிறைய விஷயங்கள் சந்தேகம் இருக்குது நான் கேட்கணும் அப்படின்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க.
தேங்க்யூ.